ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான அன்னவர் அட்டாலிய மைஸ்டர் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னதான் நம்ம ஹீரோ ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே கூட நம்ம ஹீரோ வந்துட்டு தன்னைத்தானே வீக் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிக்கிறான். ஈவன் மற்றவங்க நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவன்னு சொன்னா கூட அவங்க தன்னை கலாய்க்கிறாங்க போலன்னு தான் நம்ம ஹீரோ நினச்சிக்கிடுவான். ஸோ இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அன்னவர் அட்டாலிய மைஸ்டர் சீசன் 1 எபிசோட் 4. இவங்களோட அட்டாலியாவை கிரியேட் பண்ற அந்த மெயின் டவுனுக்கு இவங்க எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. கேரேஜ்ல போறத நம்ம ஹீரோ என்ஜாய் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. டெலிபோர்டேஷன் ஸ்டோன்ஸ் நம்மளால யூஸ் பண்ண முடியல, ஏன்னா இப்போ போற டவுன்ல டெலிபோர்டேஷன் ஸ்டோன் இல்லன்னு பிரின்சஸ் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அட்டாலிக்கு எங்களை மாதிரி ஆளுங்களை இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி டான்ஸோவும் மத்தவங்களும் சொல்றாங்க. ஓகேங்கிற அந்த இன்னொரு பார்ட்டி மெம்பர் என்னன்னு கேட்கவும் டான்ஸோ அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆமா, இப்போ இருக்கிற அந்த புது அட்டாலியோட மாஸ்டர் யாருன்னு கேட்டா அவர் ஒரு ஹானரி பர்சன் அப்படின்னு யூலிஷியா சமாளிக்கிறா. கோர்ட்டை பத்தி நாங்க வாயை திறக்க கூடாதுன்னு இவங்க எங்களை கூட்டிட்டே போறாங்க அப்படின்னு சீனா யோசிக்கிறா. வால்ஸ் எல்லாம் நான் தான் ரிப்பேர் பண்றதுக்கு ஒர்க் வேணும், பட் என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ சோகமாகறான். பட் அதுக்கப்புறம் பெருசா வேலை நடந்த மாதிரி தெரியல. நம்ம ஹீரோ கிட்ட அவங்க வேற மெத்தட்ல செய்வாங்களா இருக்கும்னு யூலிஷியா சமாளிக்கிறா. இதுதான் புது அட்டாலியன் வித்தியாசத்தாவா காமிக்கிறா. இந்த இடத்துல ஒரு அட்டாலியாவை பில்ட் பண்ணிருதியா அப்படின்னு சொல்லி யூலிஷியா கேட்கவும், சாரி, வீடு சின்ன பில்டிங் தான் கட்டிடுவேன், மொத்த அட்டாலியாவெல்லாம் ஒரு நாள்லாம் என்னால கட்டி முடிக்க முடியாதுன்னு சொல்லுவோம். ஆமா, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு மத்தவங்களும் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணா 3 நாள்ல முடிச்சிருவேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு வாரம் வேணாலும் டைம் எடுத்துக்கோ, மெட்டீரியல்ஸ் எதுவும் வேணா கேளுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவை மெட்டீரியல்ஸ் எழுதி கொடுக்குறான். மெட்டீரியல்ஸ் 2 நாள்ல அரேஞ்ச் பண்ணி தரேன்னு யூலிஷியா சொல்றா. சீனா ஒருத்திக்கு தான் நம்ம ஹீரோ பத்தின பவரை தெரியும். ஸோ அமைதியாவே இருக்கிறா. கர்ட்ஸ் நாங்கெல்லாம் இன்னல தங்கியிருக்கோம், மதியம் லஞ்சுக்கோ கரெக்டா வந்துடணும், சரியா ஒழுங்கா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு யூலிஷியா சொல்றா. பிரின்சஸும் நம்ம ஹீரோ மேல ஆக்கறையா இருந்தது தான் கிளம்புறா. யூலிஷியா மத்த எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு மீட்டிங்க போடுறா. கேவ்ல நடந்ததை பத்தி உங்ககிட்ட சொல்ல போறலன்னு சீனா கேட்கவும், கேவ்ல என்ன நடந்தது அப்படின்னு ஹான்ஸ் கேட்டா, கர்ட் தான் அந்த கோலம் எல்லாத்தையும் அசால்ட்டா தோக்கடிச்சான்னு சொல்லவும், வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவன் ஷாக் ஆகுறான். சாதாரண நைஃபை வச்சு அவன் அசால்ட்டா பண்ணா. கர்ட் யாரு, முதல்ல நீங்க 2 பேரும் யாரு அப்படின்னு சீனா கேட்கிறா. நான் ராயல் ஃபேமிலிக்கு ஒர்க் பண்ற அட்வென்ச்சரர் அண்ட் இது அப்படின்னு சொல்லி லேசேவா காமிக்கவோ, நான் தான் லீசலோட்டி ஹோமரஸ், இந்த கண்ட்ரியோட 3rd பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி அவன் இன்ட்ரோடியூஸ் ஆகுறா. எந்திரிச்சு மரியாதை கொடுக்க போனா, நான் பிரின்சஸா இங்க இல்ல, என் ஐடென்டிட்டியை மறைச்சு நார்மல் காமன் பீப்புளா தான் வந்திருக்கேன் அப்படின்னு லீசி சொல்லுவா. அப்ப கர்ட் ஒரு ராயல்ட்டியா அப்படின்னு சீனா கேட்கிறா. அவன் நொபிலிட்டி கூட கிடையாது, ஈவன் அவனை பத்தி எங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி அவ சொல்றான். காம்பேட் ஸ்கில் எல்லாமே ஜி ரேங்க், மத்த எல்லாமே ட்ரிபிள் எஸ் ரேங்க்னு சொல்லுவோம். அந்த லெஜெண்டரி ட்ரிபிள் எஸ் ரேங்கானு இவங்க ஷாக் ஆகுறாங்க. எல்லாம் சீக்கிரட்டா இருக்கணும் தான் அவன் கிட்டே அவனோட ஸ்கில் எல்லாம் பி ரேங்க்னு சொல்லி வச்சிருக்கோம். சகட்ரா அட்டாலியோட மைஸ்ட்ரே கர்ட் தான், அது அவனுக்கே தெரியாதுன்னு சொல்லவும், இது நியாயமே இல்ல, நீங்க சார் கர்ட்டை ஏமாத்துறீங்க, அவளோட இன்னசென்ஸை யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சீனா சொன்னா. கர்ட் உண்மையை சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். அவன் இன்னசென்ட் கைண்டானவன், ஈவில் பர்சன்ஸ்க்கு இவனை பத்தி தெரிஞ்சு அவனை யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. யூலிஷியா சொல்லுவோம், அதுக்கு நம்ம அவனை யூஸ் பண்றது தப்பு இல்ல அப்படின்னு சீனா வந்து டென்ஷன் ஆகுறா. சீனாவை சமாதானப்படுத்திட்டு நீங்க கண்டினியூ பண்ணுங்க டான்ஸோ சொல்றான். காட்டு தான் என் மேல இருந்த கர்ஸை போக்கனா லீசி சொல்லுவோம். அவளை அசாசினேட் பண்ண சில பேர் ட்ரை பண்றாங்க. நம்ம எதிரி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த அட்டாலியன். கர்ட் தான் அவளோட கர்ஸை கியூர் பண்ணான்னு சொல்லுவோம். ஒரு பிரின்சஸ் தெரியாமையே தான் கர்ட் எனக்கு வழியில இருக்குன்னு தெரிஞ்சவனே என்ன கியூர் பண்ணா. கர்ட் ரொம்பவே பியூரானவன், சோ நம்ம தான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும். சோ பிரின்சஸையும் கர்ட்டையும் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூலிஷியா கேட்கிறா. நான் பிரின்சஸா கேட்கல, கர்ட்டோட ஃப்ரெண்டா கேட்கிறேன், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு லீசி கேட்கிறேன். நைட்ஸ்னா ராயல் டியூட்டியோ ஒபே பண்ணி ஆகணும், பட் நாங்க சாதாரண அட்வென்ச்சரர்ஸ் தான். பட் கர்ட் தான் அவன் உயிரை கொடுத்து எங்களை காப்பாத்திருக்கான். அது போக நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாங்க அவனை ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி டான்ஸோவோ ஹான்ஸோ சொல்றாங்க. அவனை நம்ம மீட் பண்ணியே 2 நாள் தான் ஆகுது, இந்த டெசிஷன் சரியான்னு சீனா கேட்டா, உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது, ஏன்னா நானே கர்ட் மீட் பண்ணி 6 நாள் தான் ஆகுது அப்படின்னு யூலிஷியா சொல்றா. எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனா இப்போ அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா. பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு ஹான்ஸ் சொல்றான். என்னதான் இருந்தாலும் கர்ட்டுக்கு உண்மை தெரியணும் அப்படின்னு சொல்லி சீனா நம்ம ஹீரோ கிட்ட உண்மையை சொல்லலான்னு போனா, நான் இன்னும் ஃபினிஷ் பண்ணல நம்ம ஹீரோ சொல்றா. அதுக்குள்ள இவ்வளோ ஒர்க் நடந்துச்சா அப்படின்னு பாக்குறா. எங்க ஊர்ல எல்லாம் ஒரே நாள்ல நிறைய வீடு கட்டுறது சகஜம் தானே நம்ம ஹீரோ சொல்றான். இதுல எதுவுமே நார்மல் இல்லடா அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. உன்ட்ட இந்த மாதிரி தனியா ஒர்க்கை திணிக்கிறது உனக்கு கவலையா இல்லையான்னு கேட்டா, நான் லாஸ்டா ஒர்க் பண்ண பார்ட்டி நான் யூஸ்லெஸ்ன்னு சொல்லி என்ன வெளியே அனுப்பிட்டாங்க, பட் நானும் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கேன், இந்த ஒர்க் எல்லாம் பண்ணும்போது தான் நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். கர்ட் ரொம்பவே இன்னசென்ட் பியூரானவன் அப்படின்னு யூலிஷியா சொன்னது இப்பதான் சீனாக்கு புரியுது. புரிஞ்சதுன்னு வா கிளம்புவோம். என்ன புரிஞ்சது நம்ம ஹீரோ கேட்டா, நம்ம ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சதுன்னு வா போறா. புதுசா அட்வென்ச்சரஸ் பார்ட்டி ஏதாச்சும் இம்ப்ரூவ் ஆனா அவங்களை கொல்றதுக்கு ஒரு குரூப் இருக்கு. சாக்ரா பார்ட்டி அவங்க தான் டார்கெட் பண்ணி காப்ளின் கேவுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதோட டீடைல்ஸ் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பேண்டனா வந்து கொடுக்குறா. நிச்சயத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு டான்ஸோ வந்து பேண்டனாக்கு காசை கொடுக்குறான். யங் லேடி என்னை விட்டு போகாத, அந்த சாக்ரா பார்ட்டி மெம்பர்ஸ் மட்டும் செத்துருந்தாங்கன்னா பேசினபடி எனக்கு பணம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சரக்கு அடிச்சா. உண்மையிலேயே இது நல்ல பிளான் தான் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. ஆமா, இப்போ அவனுங்க பிரின்சஸ் கூட இருக்காங்க, அந்த பிரின்சஸை கொல்றதுக்கும் ஆளுங்க இருக்காங்க, அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தா காசு கிடைக்கும்னு பார்த்துட்டு, ஐயோ டான்ஸோ நீயா அப்படின்னு நம்ம பார்க்கவும், என்ன பேபி நர்ஸ்கே உடம்பு சரியாயிடுச்சு போல, அன்னைக்கு அந்த கேவுக்கு போகணுங்கிற ஐடியாவே உன்னோடது, கடைசியில் உடம்பு சரியில்லாம நீ வராம போயிட்ட, ஏதோ தப்பா இருக்கேன்னு நான் யோசிச்சேன். ஏன்னா சுத்தி இருக்கிற எல்லா அட்வென்ச்சரர்ஸ்க்கும் அந்த இடத்துல காப்ளின்ஸ் இருக்குன்னு தெரியும், பட் உனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சும் நீ என்கிட்ட சொல்லல அப்படின்னு டான்ஸோ அவனை கொல்ற மாதிரி வந்துட்டு, நான் உன்ன ஒரு ஃப்ரெண்டா நினைச்சதுனால உன்னை விட்டுட்டு போறேன், இனி எங்க பக்கமே வந்துடாத அப்படின்ட்டு டான்ஸோ கிளம்ப போகவும், டார்கெட்டை இவன் கொண்டுருவான்னு நினைச்சா கொல்லலையேன்னு சொல்லி இப்போ ஃபேண்டனா கொல்லலான்னு போனா ஃபேண்டம் அந்த இடத்துக்கு வந்து அவனை தூக்கிட்டு போயிருந்தாங்க. மீமிகோவோட கோட் மேஜ் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்களான்னு பாக்குறா.
பிரிட்ஸ்டஸ் மார்லஃபஸை பத்தி இவளுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்காவா? ஐயோ பாவனவா யோசிச்சுட்டு கர்ட்டோட ஹோம் டவுனுக்கு போவனவா கிளம்புறா. மார்லஃபஸை ஏதோ ஒரு மேஜிக் சர்க்கிள்ல கேப்சர் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இது கனவா இல்ல ரியாலிட்டியா இல்ல ரெண்டும் கலந்துதா அப்படின்னு டான்ஸோவும் ஹான்ஸும் பாக்குறாங்க. 3 நாளைக்கு முன்னாடி வெத்தடமா இருந்ததா இப்ப இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க ஆரஞ்சு பழம்லாம் அதுக்குள்ள எப்படி மரத்துல முளைச்சது அப்படின்னு இவங்க பாக்குறாங்க. நீ எங்க லவ் நெஸ்ட் அப்படின்னு பிரின்சஸ் ஹாப்பியா இருக்கா. வெல்கம்க்கு நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல சாரி நம்ம ஹீரோ சொன்னா. நீ ஆல்ரெடி பண்ணதே போதுன்னு அவங்க சொல்றாங்க. என்ட்ரன்ஸ் எல்லாரும் தங்குறதுக்கான ரூம் பேஸ்மெண்ட் நம்ம ஹீரோ காமிச்சா இது என்ன டேங்க்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. இந்த மேஜிக் கிறிஸ்டல்ஸ்லாம் தானா தண்ணியை கிரியேட் பண்ணும். சோ தண்ணிக்கு பிரச்சனை இல்ல நம்ம ஹீரோ சொல்றாங்க. இங்க எரியிற லைட் எல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒர்க் ஆகும், மெயின்டைன் பண்ண தேவையில்ல நம்ம ஹீரோ சொல்றான். கிரிஃபனோட ஃபெதர்ஸ் வச்சு நம்ம ஹீரோ பெட்டை மேக் பண்ணிருக்கான். அட்டலியா மைஸ்டரோட ரூம் இதான். ஆமா அவர் எப்போ வராரு நம்ம ஹீரோ கேட்டா அவர் வர இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு வா சொல்றா. ஆமா உன்னோட ரூம் எங்க அப்படின்னு சொல்லி வா கேட்க எனக்குன்னு ரூம் இல்ல, கிச்சன்லயே ஒரு குட்டி ரூம் இருக்கு அங்க தூங்கிப்ப நம்ம ஹீரோ சொன்னா. வாய்ப்பே இல்ல, நீ அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அட்டலியா மைஸ்டர் வர நாளாகும், சோ அது வர நீ அவர் ரூமை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஹீரோவை ஒரு வழியா கன்வின்ஸ் பண்றாங்க. சரி ஓகே, பட் அட்டலியா மைஸ்டர் வர்ற வரைக்கும் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். கோர்ஸ் தடுக்கிற மாதிரி உன்னால பேரியர் இந்த மனுஷனை சுத்தி போட முடியுமான்னு கேட்டா இல்ல அது கொஞ்சம் கஷ்டம் நம்ம ஹீரோ சொல்றான். கோர்ட்டுக்கு அது கஷ்டம்னு சொல்லி மீமிக்கோ கொடுத்த ஒரு மேஜிக் சர்க்கிள எல்லா பக்கமா ஒட்டி வைக்கிறா. முக்கியமா அவங்க லீசேவை தான் டார்கெட் பண்ணுவாங்க. லீசே ரூம்ல ஒட்டலான்னு போனா சார் கர்ட் வந்துட்டீங்களா, நைட்டு ஒன்னா தூங்கலான்னு பிரின்சஸ் கூப்பிட்டா இதெல்லாம் நியாயமே இல்ல, இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு யூலிஷியா திட்டுறா. ஏன் உனக்கு ஜெலஸா ஃபீல் ஆகுதான்னு கேட்கவா அப்படிலாம் இல்லையேன்னு வா சொல்றா. அடுத்த நாள் காலையில ஆகுது. பிரின்சஸும் சேர்ந்து நம்ம ஹீரோக்கு சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. என்ன ட்ரெஸ் இது அப்படின்னு சொல்லி யூலிஷியா திட்டினா அதை தான் கேட்டேன். பிரின்சஸ் இதெல்லாம் ரொம்ப நார்மல்னு சொன்னாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப சீனா உள்ள வந்து பார்த்துட்டு காலையிலேயே ரொமான்ஸ் வேண்டாம் எனக்கு சாப்பாடை பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்கறா. டைனிங் ரூம்ல போய் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்லிட்டு காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமான்னு கேட்கறான். இவன் பெர்ஃபெக்ட் ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பான் அப்படின்னு யுலிஷியா பாக்குறா. சாப்பாடுலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கு, எல்லாரோட பாடியோ ஹீலிங் ஆன மாதிரியோ தெரியுது. ஆமா கார்டங்கன்னு யுலிஷியா கேட்டா யாரோ சவர் ஃபுல்லா கிறுக்கி வச்சிருக்காங்களா, அவன் அதை கிளீன் பண்ண போயிருக்கான்னு சொல்லுவோம். ஐயோ அது கர்ஸ் தடுக்கிற மேஜிக் சர்க்கிள்ரா, அதை கிளீன் பண்ணிடுறது. ஆக்சுவலி அதை கிளீன் பண்ண முடியாதுன்னு மீமிகோ சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி யுலிஷியா போய் பார்த்தா எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிளீன் பண்ணி முடிச்சிட்டான். மீமிகோ கொடுத்த எல்லா மேஜிக் சர்க்கிளும் வேற காலி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இது ஸ்கிராலிங் கீயோட வேலையா தான் இருக்கும், கிறுக்கிறதே அவங்க வேலையா வச்சிருக்காங்க, பிரின்சஸை பயம் கொடுத்து தான் இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி யுலிஷியா நம்ம ஹீரோட்ட போய் சொல்லி சமாளிச்சிருந்தா பிரின்சஸை அசாசினேட் பண்ண ட்ரை பண்றாங்க. கார்ஸை தடுக்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியக்கூடாதுன்னு யுலிஷியா நினைக்கிறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. சோ ஒரு பக்கம் இன்னும் பிரின்சஸை டார்கெட் பண்றவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க, இன்னொரு பக்கம் இது எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோவை ஈவன் அவன் தான் அட்டாலியோட மாஸ்டர்னு கூட தெரியாம நம்ம ஹீரோவை கூடவே வச்சு மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்தா கதை இன்னுமே வேற லெவல்ல சூப்பரா போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.